உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். கள்ளழகர் கோவில், இந்த கள்ளழகர் கோவிலை பற்றின சிறப்புகள் நம்ம நேயர்களுக்காக சொல்லுங்கள். திருவிழாமாநகர் கூடல் நகரம்னு சொல்கிறாங்க, தூங்கா நகரம்னு சொல்கிறாங்க. வருஷத்தில் 365 நாள் அங்கே உற்சவம் நடந்துக்கிட்டே இருக்கும். நான் மதுரைக்காரன் அப்படின்னு விஜயகாந்த் சார் சொல்லுவார். அந்த மண்ணோடைய வீரம் அவர் உடம்புல கலந்துருக்கு, ரத்தத்தில் கலந்துருக்கு. ஒரு 2 படம் இது ரிலேட்டடாகவே நடித்தார். ஒன்று கோவில் காலைன்னு ஒன்று நடித்தார், கள்ளழகர்னே ஒரு படம் நடித்தார். விஜயகாந்த் அவர்கள் சித்திரை நட்சத்திரம், துலாம் ராசி, சனி வீட்டில் ராகு இருந்தால் வார்த்தை எப்படி இருக்குங்க, தடித்த வார்த்தையாக தான் இருக்கும். திட்டினாருன்னா கண்டித்து திட்டுவார். சமாதியை பார்க்க வரவங்க வயிறு நிறைஞ்சு போகிறாங்க. அவருக்கே கூட நிறைய செய்வினைகள் இருந்தது. ஏன்னா மிகப்பெரிய தலைவராக உருவெடுத்து வந்தார். அப்படி எழுந்து வருகின்ற சமயத்தில் எதிரிகள் அவங்களுக்கு அதிகமாயிட்டாங்க. பெருமாள் பக்தர்னு சொல்ல முடியாது, பட் இருந்தாலுமே கூட அந்த அழகர் அவர் மனசில் அந்த விழா ஃபங்க்ஷனு, அவர் சின்ன வயசில் போய் அங்கே பார்த்தது, அது எல்லாமே அங்கே கலந்து எனக்கு தெரிஞ்சு அவர் இந்த கள்ளழகர் படம் ரொம்ப ரசித்து ருசித்து செய்திருப்பார்னு நினைக்கிறேன். இன்றைக்கும் மீனாட்சி அம்மன் நகர்வலம் வருகிறார். மதுரையில் மட்டும்தான் வலது காலை தூக்கி ஆடுவார். வருஷம் முழுவதும் காலை தூக்கிட்டு ஆடின்னு இருக்காரு. பெருமானுக்கு வலிக்காதா, ஏன்பா உனக்கு வலிக்க போதுப்பா, காலை மாற்றி ஆடுன்னு பாண்டிய மன்னன் சொல்ல. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். மதுரை அப்படின்னு சொன்னோடனே நம்மளுடைய மீனாட்சி அம்மன் கோவில் தான் முதல்ல நமக்கு ஞாபகம் வரும். அடுத்ததாக நம்மளுடைய கள்ளழகர் கோவில் தான் நமக்கு ஞாபகம் வரக்கூடிய விஷயம். இந்த கள்ளழகருடைய நிறைய சிறப்புகள் இருக்குது. அதில் இன்னும் நமக்கு தெரியாத பல சிறப்புகள் பற்றி நமக்காக சொல்ல வந்திருக்காங்க தாம்பரம் வாராகி ஈசனேசன் அவர்கள். சார் வணக்கம். நமச்சிவாயம். ஜெய வராகி, வராகி ஆசீர்வாதம். இப்போ மதுரை அப்படின்னாலே மதுரைக்கு நிறைய ஸ்பெஷாலிட்டி இருக்குது. நம்ம கோவில்களை பற்றி பார்க்கும்போது முதல்ல மீனாட்சி அம்மன் கோவில், ஆமாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கள்ளழகர் கோவில். இந்த கள்ளழகர் கோவிலை பற்றின சிறப்புகள் நம்ம நேயர்களுக்காக சொல்லுங்கள். நிச்சயமாக. மதுரை திருவிழாமாநகர் கூடல் நகரம்னு சொல்கிறாங்க, தூங்கா நகரம்னு சொல்கிறாங்க. அதே போல் அது ஒரு உற்சவ மாநகரம். வருஷத்தில் 365 நாள் அங்கே உற்சவம் நடந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு பண்டிகை. பக்கத்தில் திருப்பரங்குன்றம் இருக்குது. அவர் பார்த்தீங்கன்னா வருஷத்தில் ஒரு 4 மாதம் அவர் பிஸியாக இருப்பார். முருகன் இல்லையா? வைகாசி விசாகம் அவருக்கு விசேஷம், பங்குனி உத்திரம் விசேஷம், ஆடி கிருத்திகை விசேஷம், ஐப்பசி மகம் அவருக்கு விசேஷம், மாசி மகமாக அவருக்கு விசேஷம். இப்படி முருகர் ஒரு 6 மாதத்தை எடுத்துப்பார். அவர் கொஞ்சம் நல்லா பிஸியாகவே இருப்பார். 6 மாதமாக அவருக்கு உற்சவம் உண்டு. இந்த பக்கம் மீனாட்சி அம்மனை எடுத்துக்கிட்டிங்கன்னா சித்திரை திருவிழா, உலகமே போற்றக்கூடிய அற்புதமான ஒரு திருவிழா சித்திரை திருவிழா இல்லைங்களா? அப்புறம் அந்த பக்கம் போனால் பெருமாள் கேட்கவே வேண்டாம், கள்ளழகர் பெருமான், அவருக்கும் தை மாதம் உற்சவம் இருக்குது. இப்படி மதுரை மாநகரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பாண்டிய மன்னன் நேரடியாக இப்போலாம் நீங்களும் நானும் எப்படி பேசுகிறோமோ அதை போல் அந்த காலத்தில் பாண்டிய மன்னனும் சிவபெருமானும் நேரடியாக பேசிக்கிட்டாங்க, நேரில் பார்த்து பேசிக்கிட்டாங்க. இப்போ நம்ம சொல்கிறோம் நக்கீரன் நெற்றிக்கன் திறப்பினும் குற்றம் குற்றமே சொல்கிறார் இல்லையா? அப்போ நக்கீரன்னா நேரடியாக சிவபெருமானை பார்த்துருக்கிறாரு. இப்போ நம்ம திருவிளையாடலில் பார்க்கும்போது உண்மையிலேயே நம்ம சிவபெருமான் உண்மையிலேயே நக்கீரனை பார்த்து அந்த ஃபீலை அவங்க நமக்கு கொடுத்துட்றாங்க. நக்கீரன்னா இப்படி தான் தாடி வச்சுட்டு இருப்பார் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாகேஷ்லாம் பார்க்குறோம் நாம். அப்போது மதுரை நகரம் முழுவதுமே தெய்வங்கள் நடமாடக்கூடிய இடம். மதுரை இன்றைக்கும் மது அரசியலாக இருந்தாலும் ரொம்ப விசேஷமாக ரொம்ப பாப்புலாரிட்டியாக இருக்குது. அங்கே எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் பாப்புலர் ஆகிடுது இல்லையா? அப்போ அதுக்கு என்ன, மதுரைக்கு என்ன விசேஷம், என்ன காரணம்னு கேட்டிங்கனாக்கா, பொதுவாகவே நம்மளுடைய பாரத தேசம் முழுவதுமே, இந்தியா முழுவதுமே, பாரத தேசம் முழுவதுமே ஆன்மீக பூமி தான், அது சந்தேகம் இல்லை. அதிலும் தமிழ்நாடு கேட்கவே தேவையில்லை, பிரம்மாண்டமான ஆன்மீக பூமி. அருளாளர்கள்லாம் இங்கே தான் அவதரிச்சிருக்கிறாங்க இல்லையா? நால்வர் பெருமக்கள்லேருந்து, வள்ளலார்லேருந்து, வள்ளுவர்லேருந்து எல்லாருமே இங்கே தான் அவதரிச்சிருக்கிறாங்க, பாரதியார். அப்போது அங்கே பாண்டிய நாட்டை பொறுத்தவரையில் மணிவாசக பெருமான் திருவாத ஊர் அது அங்கே தான் இருக்குது. அந்த திருவாத ஊர், வாதவூர் என்கோன் திருவாசகம் என்னும் தேன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த மணிவாசக பெருமான் பிறந்த ஊரும் பாண்டிய நாடு தான்.
மதுரைக்கு ரொம்ப 20 கிலோமீட்டர் பக்கத்தில் தான் இருக்காது வாத ஊர், இன்றைக்கும் அப்படி தான் அழைக்கப்படுகிறது. அங்கே சிவபெருமானை வந்து நிறைய பெரியாக்கி பெரிய நரியாக்கினார் அப்படின்னா சொல்லி அதுக்கு ஒரு காரணங்கள் சொல்கிறாங்க. அப்போது மதுரை மாநகரை பொறுத்தவரையிலே நேரடியாக தெய்வங்கள் நடமாடிய இடம் பூமி. அவங்க கால் பதிச்சு நடந்து போன இடத்துல தான் இன்றைக்கி நம்ம வந்து வண்டியை ஓட்டின்னு போகிறோம். இன்றைக்கும் ராத்திரி வேளையில் மிட் நைட்டில் ஒரு 12 மணி 1 மணிக்கு அந்த 4 மாட வீதியில் இருக்கக்கூடிய உண்மையான பக்தர்களுக்கு கொலுசு சத்தம் கேட்குதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அம்பாள் வந்து வீதி உலா வருவாங்க, நாங்கள் திடீர்னு ஏதாவது காது திறந்து பார்த்து சத்தம் கேட்கும், ஆனால் சவுண்ட் மட்டும் வருமே தவிர ஒரு எதுவும் தெரியாது. சில பேருக்கு சின்ன குழந்தையாக போகிற மாதிரி தெரியும், ஜல் ஜல் ஜல்னு சத்தம் கேட்கும். இன்றைக்கும் மீனாட்சி அம்மன் வந்து நகர்வலம் வருகிறாள். இன்றைக்கும் அது நடக்குது. ராத்திரி வேளையில் நகர்வலம் வருகிறாள். அதே போல் சிவபெருமானும் காலை மாற்றி ஆடுறார். எல்லாமே இடது காலை தூக்கி ஆடுவாங்க இல்லையா, ஆனால் மதுரையில் மட்டும்தான் வலது காலை தூக்கி ஆடுவார். ஏன்னா ஆமாம் ஆமாம் ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாண்டிய மன்னனுக்கு வந்து கலைகள்லாம் நல்லா தெரிஞ்சிருந்தது அவருக்கு. அவர் வந்து டான்ஸ், அவர் வந்து பரதநாட்டியம் ஆடும்போது நமக்கே இவ்வளோ வலிக்குதே, முப்பொழுதும் வருஷம் முழுவதும் காலை தூக்கிட்டு ஆடின்னு இருக்காரு, பெருமானுக்கு வலிக்காதா, ஏன்பா உனக்கு வலிக்க போகுதுப்பா காலை மாற்றி ஆடுன்னு பாண்டிய மன்னன் சொல்ல, அந்த பக்தரின் பேச்சை கேட்டு அந்த வார்த்தையை கேட்டு சிவபெருமான் காலை தூக்கி மாற்றி ஆடக்கூடிய இடம் தான் மதுரை. இப்போ 5 சபைகள் உண்டு. 5 சபைகளில் ஒரு சபை நம்முடைய மதுரை. அப்போ இந்த மாதிரி மதுரைக்கு நிறைய சிறப்புகள் உண்டு. சிவபெருமானுக்கா 5 சபைகளிலே ஒரு சபையாக விளங்குகிறது, வெள்ளி சபையாக அது விளங்குகிறது. மீனாட்சியா, மீனாட்சி யாருங்க? காஞ்சன மாலை. காஞ்சன மாலைன்னா அவங்க வந்து தேவர்களும் கிடையாது, மனிதர்களும் கிடையாது, கந்தர்வ பெண். அவங்க வந்து சிவபெருமானை வேண்டி தபஸ் செய்து திருமணம் செஞ்சுக்கிறாங்க. அப்போது 2 பேருக்கும் குழந்தை இல்லை. குழந்தை இல்லாத சமயத்தில் ஏங்கி சிவபெருமானை வழிபாடு செய்ய அந்த பாண்டிய மன்னன் மிகப்பெரிய ஒரு யாக வேள்வியை நடத்துகிறார். அந்த யாகத்திலிருந்து உதிச்சவங்க தான் அந்த மீனாட்சி. யாகத்திலிருந்து தோன்றியவர்கள், நெருப்பிலிருந்து வந்தவங்க வந்து யோனியாகவோ அல்லது கருவறையிலையோ வந்தவங்க கிடையாது. அந்த பாண்டிய மன்னனும் காஞ்சனமாலையும் மிகப்பெரிய யாகத்தை நடத்துகிறாங்க. அந்த யாகத்திலிருந்து உருவாகி ஒரு குழந்தை வந்து சேருது. அந்த குழந்தையத்தான் காஞ்சனமாலை நல்லா பாலூட்டி சீராட்டி வளர்க்குறாங்க. ஆமாம், என்ன ஆனால் அந்த அளவுக்கு அது சொல்லும் போதே நமக்கு வந்து உணர்வு பூர்வமாக மனசில் வந்து அப்படியே வளர்க்குறாங்க செல்ல மகளா. அது சொல்லும் போதே நம்மளுக்கு வந்து நாத்தழுக்குது, அது சொல்லவே முடியல நம்மளால். அப்போ அந்த அளவுக்கு தெய்வமே கீழே இறங்கி வந்து ஒரு பெற்றோர்களுடைய அந்த அவங்கள ஒரு பெற்றோருங்கிற ஒரு போஸ்டிங்கை பதவியை கொடுத்து அவங்களுடைய ஏக்கத்தை நிவர்த்தி செய்து அவங்களுடைய பிரார்த்தனையை பூர்த்தி செய்திருக்குன்னா இப்போ எவ்வளோ பெரிய அந்த தெய்வம் எவ்வளோ ஒரு கருணை உள்ளமுடையதாக இருக்கும். கருணையே வடிவமானவள் அன்னை மீனாட்சி. அதனால தான் அந்த கண்கள் வந்து மீனுக்கு இணையாக சொல்லுவாங்க இல்லையா. கண்களை வந்து ஒப்பிட்டு பேசும்போது, ஏன்னா பாண்டிய மன்னனுடைய சின்னம் இல்லையா அது, மீன்கொடி. அதனால் அதை வந்து அதை ஒப்பிட்டு அதை சொல்லுவாங்க. அப்போது அந்த பாண்டிய மன்னர்கள் அந்த மீனாட்சி அம்மனோட எப்படி ஒரே குடும்பமாக இருந்திருக்காங்க. பக்கத்து வீடு எழுத்து வீடுன்ற மாதிரி மீனாட்சி அம்மனோடு நெருங்கி பழகி பேசி ஒரு பழகின வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாங்க இந்த பாண்டிய மன்னர்கள். அப்போ அந்த மீனாட்சிக்கு வந்து எல்லா வித்தைகளையும் கற்றுக் கொடுக்குறாங்க. அந்த அம்மாவுக்கு பிறக்கும் போதே 3 விதமான குணங்களோடு பிறக்கிறாங்க. என்னைக்கு கட்டிக்க போகிற கணவனை காண்கிறாளோ அன்னைக்கு அந்த 3 தனங்களில் ஒரு தனம் காணாமல் போகும், மறையும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் வரம் கொடுக்குறார். இவங்க எல்லா ஊருக்கும் போய் சண்டை போடுறாங்க. மீனாட்சி அம்மன் எல்லா ஊருக்கும் எல்லா நாட்டுக்கும் படையெடுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய சிறு சிறு அரசர்கள்லாம் படையெடுத்தும் போயிட்டு வீர தீரமாக போய் கம்பீரமாக போய் நிற்கிறாங்க. எதிரியை பார்க்குறாங்கன்னா
ஒரு பெண் தானே வந்திருக்கிறாங்க, நம்ம எளிமையாக வென்றிடலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. முடியல. எல்லாரையும் தம்சம் பண்ணுறாங்க. எல்லா நாட்டுக்கும் அரசியாகிடுறாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்காங்க. பூமியில் எல்லா வெற்றி வாகை சூடி ஒவ்வொரு உலகமாக சென்று குபேரபுரிக்கு சென்று குபேரனை வென்று கைலாயத்துக்கு போகிறாங்க. கைலாயத்துக்கு நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன், இதை சொன்னோம்னா கதையாக சொன்னால் 3 மணி நேரம் பேசலாம். அப்போது கைலாயத்துக்கு போகிறாங்க. கைலாயத்துக்கு போன உடனே நந்தியம்பெருமான் எதிர்படுறார். யாரோ ஒரு பெண்மணி கையில் வாள் கத்தியெல்லாம் எடுத்துன்னு சண்டைக்கு வந்திருக்கு, இது என்னப்பா அபத்தமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நந்தியம்பெருமான் எதிர்கொண்டு யுத்தம் செய்கிறார். நந்தியம்பெருமானை சமாளிக்க முடியல. சுவாமி சுவாமி சுவாமின்னு கத்துறார். அப்போது சிவபெருமான் என்னடா அது நந்தி சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு எம்பெருமான் சிவபெருமான் எழுந்து நடந்து வரார். வருகின்ற பொழுது அந்த சிவனை பார்த்த மாத்திரத்திலேயே மீனாட்சிக்கு அந்த பிறப்பில் கொடுத்த ஒரு வரம் கொடுத்தாங்க இல்லையா, 3 தனங்கள், அதில் ஒன்று காணாமல் போகும். அப்போ சிவபெருமானை பார்த்த மாத்திரத்திலேயே மீனாட்சிக்கு வெக்கம் வந்துடுது. இது வரலும் எத்தனையோ ஆண்களை பார்த்துருக்குறாங்க, எத்தனையோ அரசர்களோட போர் புரிஞ்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த வெக்கமே வரலை. கம்பீரமாக தான் போய் நிற்கிறாங்க. ஒரு நாணம் தன் கணவரை பார்த்து. அந்த சிவபெருமானை பார்த்த மாத்திரத்திலேயே அம்பாளுக்கு ஒரு வெக்கம் வந்துடுது. சிவபெருமான் நெருங்க 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 தலை கீழே குனிஞ்சிட்டே போகுது. நிமிர்ந்திருந்த அந்த தலை படிப்படியாக கீழே குனிஞ்சிருது. ஆயுதங்கள்லாம் கீழே போட்டுடுறாங்க, காலால் குளம் போடுறாங்க. அப்போது சிவபெருமானை பார்த்து, சுவாமி நான் இந்த மாதிரி ஆனதே இல்லையே, எனக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு, என்ன சமாச்சாரம், எனக்கு இந்த மாதிரி நான் வைக்கப்படுறேன்னு எனக்கே தெரியல, தங்களை பார்த்த மாத்திரத்திலேயே எனக்கு அந்த மாதிரி கோபம் போயிடுச்சு, உக்ரம் போயிடுத்து, சாந்த சுரூபி ஆகிடுத்த, மனசில் ஒரு மாதிரியான அன்பு உருவாகுது, இது மாற்றத்துக்கு என்ன காரணம் கேட்க உன்னிடந்த சாபங்கள் எல்லாம் சொல்லி நீ போ, நான் வந்து உனக்கு பொண்ணு கேட்குறேன். அவங்க போகமாட்டேன்ட்டாங்க. நான் இங்கேயே இருந்துடுறேங்க, எப்படியும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், இங்கேயே இருந்துடுறேன். இல்லைம்மா அதெல்லாம் தப்பு, நீ இப்போ நான் வந்து பொண்ணு கேட்குறேன்னு சொல்லி மீனாட்சிக்கு வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறார். அப்புறம் இங்கே வந்து நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. அப்போது பொண்ணு கேட்டு சப்தரிஷிகள்லாம் வராங்க. அப்போ அந்த மீனாட்சி கல்யாணத்தில் அந்த கதைகள்லாம் சொல்வது உண்டு. இன்றைக்கி கால சூழ்நிலை அதெல்லாம் சொல்கிறதுக்கு யாருக்கும் கேட்குறதுக்கும் பொறுமையில் சொல்கிறதுக்கும் நேரம் இல்லை. சிவபெருமான் சப்தரிஷிகளை அழைக்கிறார். மனசில் நினைக்கிறார், அவ்வளோதான். சப்தரிஷிகள் அழைக்கிறார். உடனே சப்தரிஷிகளும் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அப்போ ரிஷிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்களாம் தபஸ் பண்ணும்போது என்ன சொல்லுவோம், சத்தியான ஒரு மந்திரத்தை சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? ஓம் நம சிவாயா. அந்த நமச்சிவாய மந்திரத்தை சொல்லி தான் நாங்கள் வந்து ஜபங்கள் பண்ணுவோம், தபங்கள் பண்ணுவோம், தபஸ் பண்ணுவோம். அந்த நமச்சிவாயமே இப்போ எங்களை நினைக்குதே, நாங்கள் போய் எவ்வளோ பெரிய பாக்கியம், இது பெரிய புண்ணியம் இல்லையா? அப்போது தேவரீர் நீங்களே உங்கள் உள்ளத்தில் எங்களை நினச்சிருக்கீங்களே, இந்த மாதிரி ஒரு தபஸ் உடைய புண்ணியம், இந்த பலன் வேறு என்ன கிடச்சிட போகுது எங்களுக்கு, எதுக்காக எங்களை கூப்பிட்டீங்கன்னு கேட்க, நீங்கள் போயிட்டு பொண்ணு கேட்டு வாங்க மீனாட்சியை, யாராவது சும்மா போகாதீங்க, எல்லாம் தாடிங்கடையே வச்சுட்டுருக்கீங்க, எல்லாம் பட்டையை போட்டுன்னு கொட்டையை போட்டுன்னு ருத்ராட்சத்தை போட்டுருக்கீங்க, சன்னியாசிகளாக இருக்கிறீங்க, இப்படி போனீங்கன்னா ஏதோ சன்னியாசியை வந்திருக்குன்னு நினச்சாங்க, 2 லேடிஸை கூட கூப்பிட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிலாம் பொண்ணு கேட்க அனுப்பி எல்லாம் கல்யாணம்லாம் செட் ஆகுது. அப்போது இந்த மதுரை மாநகரம் என்பது சிவபெருமான் நேரடியாக வந்து, இப்போது இவங்கெல்லாம் பொண்ணை அதாவது பொதுவாக அப்பா அம்மா மாப்பிள்ளையை பார்த்து பொண்ணுக்கிட்ட சொல்லுவாங்க. இங்கே என்ன நடந்ததுன்னா, பொண்ணு போய் மாப்பிள்ளையை பார்த்துட்டு வந்துடுது. மீனாட்சி அம்மன் அந்த காலத்திலே ஒரு முன்னுதாரணமாக இருந்துட்டாங்க. ஆமாம். போல மீனாட்சி போய் மாப்பிள்ளையை பார்த்துட்டு வந்துட்டாங்க. பார்த்துட்டு வந்துட்டு, அம்மா இங்கே நல்லா இருக்காங்கம்மா, இது ஏன்னு பண்ணி கொடுத்துருக்கோம்னு நான் மீனாட்சியை சொல்ல, அவங்க அப்பாட்ட சொல்லி அப்பா போய் ரிஷிகளும் வந்து கேட்க, சிவபெருமானுக்கு எனக்கு என்னப்பா, இதுதான்ப்பா நான் பிறவி பையனா, இதுதான்ப்பா நான் பிறந்திருக்கேன்னு சொல்ல, தடபுடலான ஏற்பாடுகள். சிவபெருமான் எப்படி இருப்பார்னு பாண்டிய மன்னனுக்கு தெரியும், ஆனால் காஞ்சன மாலைக்கு தெரியாது. பொண்ணு வந்து சொல்கிறாளே, நான் மீனாட்சியே பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாளே, அப்போனா மாப்பிள்ளை ஜம்முன்னு இருப்பார். அப்போது அந்த காஞ்சன மாலைக்கு மட்டும் என்னென்னா, மாப்பிள்ளை ரொம்ப விசேஷமாக இருப்பார், நல்லா ஜம்முன்னு சக்கச்சவேர்னு நல்லா குண்டா திலகாத்திரமாக இருப்பார், அப்படி இருப்பார் இப்படி இருப்பார், தலையை வாரிண்டே இருப்பார், பொட்டு வச்சு என்னென்னமோ நினச்சிக்கிறாங்க மனசில். மாப்பிள்ளையை பார்க்கணும்னு அவங்க ரொம்ப ஆசை.
ரிஷிகள்லாம் வந்துடுவோடனே அவெல்லாம் பேசின்னு இருக்க ஜென்ஸ் எல்லாம் பேசின்னு இருக்காங்க. மாப்பிள்ளை வரலையா, நீங்களாக வந்திருக்கீங்களே, மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சனமாலை கேட்குறாங்க. இல்லைங்க, மாப்பிள்ளை வந்து பார்த்தோம் கேட்டுக்க வேணாம் சொல்லியிருக்காரு, அப்புறம் கல்யாணம் நிச்சயமாயிட்டா வந்துடலாம். உடனே நாரதர் சும்மா இல்லாமல் உள்ளே வந்து, காஞ்சனமாலை நீ ஏன் கவலைப்படுற, ஜம்முன்னு உலகத்துக்கே அதிபதி அவர், நீ வசனப்படாமல் இரு, மாப்பிள்ளை கல்யாணத்துக்கு வந்துடுவார், அப்போ நீ பார்த்துக்கலாம். இல்லை மாப்பிள்ளையை பார்க்க வேணாமா, முன்ன பின்ன இன்னும் பார்க்க வேணாம், அவள் தான் பார்த்துட்டாளே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாள் அப்படின்னு நாரதர் வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு விதமாக கல்யாணத்துக்கு அவங்கள ஒத்துக்க வைக்கிறாங்க. மாப்பிள்ளை வீட்டிலேருந்து ஒவ்வொருத்தராக வராங்க. மீனாட்சி கல்யாணம் ரெடி ஆகிடுது, மண்டபம் ரெடி ஆகிடுது, எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஒவ்வொருத்தராக வந்துகிட்டே இருக்காங்க. முதல்ல அப்படியே நந்தியம் பெருமான் வருகிறார். நந்தி எப்படி இருப்பாங்க, நல்லா குண்டா ஜம்முன்னு இருப்பார். காஞ்சனமாலை நாரதரை பார்த்துக்கிறார். நாரதா அதோ வராரு, அவரு தான் மாப்பிள்ளையா, நல்லா ஜம்முன்னு திடகாத்திரமாக இருக்காரு, ஆரோக்கியமாக இருக்கார், அவரு தான் மாப்பிள்ளையார். காஞ்சனமாலை ஏன் அவசரப்படுறா, இல்லைப்பா அவர் வந்து நந்தியம் பெருமான், அவர் வந்து சிவபெருமானுடைய மாப்பிள்ளையுடைய வாகனம் பாரு, அவசரப்படாது. பின்னாடி இன்னொருத்தர் வரார். அவரான செக்கச்சவையே சகப்பாக இருக்கார், அவர் வந்து பாட்டு பாடுறவருமா, இவர் வீணை வாசிக்கிறவர், இவர் மிருதங்கம் வாசிக்கிறவர், இவாலாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறார். அப்போது சிவபெருமான் ஒரு திருவிளையாடல் பண்ணுறார். எல்லார் கண்ணுக்கும் மாப்பிள்ளையாக காட்சி தரார். காஞ்சனமாலைக்கு மட்டும் சிவபெருமானாக கழுத்தில் மண்டவோடு பாம்பு அதெல்லாம் ஜடாமுடியோட அந்த புலித்தோலோட காட்சி கொடுக்குறார். இது யாருப்பா, இது கண்ணாமுன்னான்னு வராரு, அகோரமாக வராரு, யாருப்பா அவரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நாரதருக்கு பயம் வந்துடுது. எங்கே கல்யாணத்துக்கு இல்லாத நிப்பாட்ட போகுது அம்மா அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா பாரு சுந்தர வதனமால இருக்காரு, அழகாக எல்லாம் இருக்காரு, நீ ஏன் அப்படி உன் கண்ணுக்கு மட்டும் அப்படி தெரியுதுன்னு கேட்க அவர் தான் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி வராரு. அதே போல் இன்னொரு விஷயம் கூட சொல்லுவாங்க. இப்போ கூட நம்ம கல்யாணம் பண்ணும்போது ஐயர் வந்தாங்கன்னா சொல்லுவாங்க, பிள்ளையாருக்கு ஒரு 100 ரூபா வைங்க, கலசுக்கு ஒரு 100 ரூபா வைங்க, நவரத்துக்கு ஒரு 100 ரூபா வைங்க சொல்கிறோம். நம்ம நாந்தி பண்ணுறாங்க, கிரகப்பிரீத்தின்னு ஒன்று பண்ணுறாங்க. இதெல்லாம் அந்த மீனாட்சி கல்யாணத்தில் ஆரம்பித்தது தான். ஏன் அப்படி ஆரம்பித்ததுன்னா, கல்யாணத்துக்கு ஒவ்வொருத்தராக வராங்களா. பிரம்மதேவன் முதல்ல வரார், மந்திரம் சொல்கிறதுக்கு பிரம்மதேவன் வரார். பிரம்மதேவன் வருகின்ற பொழுது மீனாட்சி எல்லாருக்கும் சந்தோஷம் வந்துடுது. பிரம்மா வந்துட்டார், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சரஸ்வதி வந்துட்டாங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். லக்ஷ்மி வந்துட்டாங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்திரன் வந்தார், அது மாதிரி தேவாதி தேவர்கள்லாம் வந்தாங்க. அதே போல் சூரியன் வந்தார், ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சந்திரன் வந்தாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. உள்ள செவ்வாய் வந்தார், பயம் வந்துடுது. சுவாமி இது என்னப்பா செவ்வாயெல்லாம் வராரு, ஏதாவது தோஷம் இருக்கான்னு. ஒன்றும் பயப்படாத, செவ்வாய் வராரு. இப்படியே ஒவ்வொருத்தராக அவர்தான் சனி வந்தார், நவகிரகங்களும் உள்ள வந்துடுது. இப்போ இந்த அம்பாள் வந்து சூரியன் சந்திரன் வரும்போது சந்தோஷப்பட்டாங்க, பயப்படலை. ஆனால் இந்த செவ்வாய் சனி இவங்கெல்லாம் வரும்போது பயம் வந்துடுதான். இப்போ நவகிரகங்கள்லாம் உள்ளே வந்துட்டாங்க. இப்போ தாரம் வாக்குறதுக்கு அழகர் வரணும், பெருமாள் வரணும். இப்போ தான் அந்த கல்லழகர் எங்கே வந்து மதுரையோட கனெக்ட் ஆகிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அந்த காலத்தில் துவேஷங்கள் இருந்தது, சைவம் வைணவம்னு சொல்லிட்டு துவேஷங்கள் இருந்தது. அப்போவே சுவாமி திருவுள்ளம் கொண்டு அந்த வேற்றுமையை விளக்க வேண்டும். எல்லாம் பரம்பொருள் தான், சுவாமி ஒருத்தர் தான், ஏற்றத்தாழ்வு தர்மத்தில் ஏற்றத்தாழ்வு கிடையாது அப்படிங்கிறத உலகுக்கு எடுத்துரைத்த ஒரு இடம் நம்முடைய மதுரை. இன்றைக்கி நாமெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, சமூக நீதி சமூக நீதின்னு. இந்த சமூக நீதியை முதலிலே நிலைநாட்டிய இடம் மதுரை, நிலைநாட்டியவர் சிவபெருமான், அது எந்த சந்தேகமும் கிடையாது. அப்போ எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்தாச்சு, கன்னிகாதானம் செய்யணும், கன்னிகாதானத்துக்கு பெருமாள் வரணும். அப்போ அவர் என்ன பண்ணுறாருங்க, இந்த கல்லழகருக்குன்னு ஒரு தனி சிறப்பு உண்டு. நம்ம மதுரைன்னு சொல்லிட்டாலே மீனாட்சின்னு மட்டும் நம்ம சொல்ல முடியாது. மீனாட்சிக்கு இணையாக கல்லழகரை நம்ம சொல்லியாகணும். ஆமாம், நிச்சயமாக இல்லையா? கல்லழகர் திருவிழா, கல்லழகர் வந்து பெரிய திருவிழா. ஆற்றுல இறங்குறது, வைகை ஆற்றுல இறங்குறதுங்கிறது, அதான் சொன்னேன், இந்த சித்திரை திருவிழாங்கிறது உலக பிரசித்தி பெற்றது, உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்றது. அப்போ அந்த கல்லழகர் ஃபஸ்ட்டு நம்ம எப்படி மீனாட்சியை பார்த்தோமோ அதை மாதிரி கல்லழகரை நம்ம பார்த்துருவோம். அந்த கல்லழகரை பொறுத்தவரையிலே பெருமாள் அற்புதமான கோலத்தில்
அழகர் மலையில் அங்கே பெருமாள் வந்து வீற்றிருக்கிறார். அவர் வந்து ரட்சிப்பதற்காக, அந்த மலையை மட்டும் இல்லைங்க, அந்த பூமியை ரட்சிப்பதற்காக அவதரித்த ஸ்தலம்தான். அதுவும் 108 திவ்ய ஸ்தலங்களில் அதுவும் ஒரு திவ்யஸ்தலம். அப்போது இந்த பிரபஞ்சத்தை ரட்சிக்கும் பொருட்டு அந்த இடத்துல அழகர் பெருமாள் வந்து ஸ்தாபிதமாயிருக்கிறார், அவதரிச்சிருக்கிறார். அங்கே இன்னொரு பெரிய விசேஷம் இருக்குது அழகர் கோவிலில், 18ஆம் படி கருப்புன்னு. ஆமாம் சொல்லுவாங்க. 18ஆம் படி கருப்புன்னு சொல்லிட்டு கருப்பசாமி. அங்கே பாருங்க, பெருமாள் கோவிலில் கருப்பசாமி. இது எங்கேயா நம்ம கேள்விப்படுவோமா? இல்லை இல்லை, நிச்சயமா இல்லை. எங்கேயுமே நம்ம கேள்விப்படவே மாட்டோம். என்ன, ஏன்னா பெருமாள் கோவிலில் இதுவே இருக்காது, நவகிரகங்களே இருக்காது. சிவன் கோவிலில் மட்டும்தான் நவகிரகம் இருக்கும், பெருமாள் கோவிலில் இருக்காது. ஏன்னா எல்லாமே பெருமாள் தான். ஆனால் அங்கே ரொம்ப 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 விசேஷம் 18ஆம் படி கருப்பு. அதுவும் குறிப்பிட்ட சில நொடிகள், ஒரு 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 நிமிஷம் தான் அந்த கதவை திறப்பாங்க. அந்த 18ஆம் படி கருப்புக்கு, அந்த படி பூஜைக்கு அவ்வளோ ஒரு மகத்துவம். எப்பேற்பட்ட ராஜ பதவியையும் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு தகுதி அந்த 18ஆம் படி கருப்புசாமிக்கு உண்டு. இந்த உலகத்துக்கே அவன் தான் காவல்காரன். நான் சொல்கிறது எதுவுமே மதுரைக்கு மட்டும் இல்லைங்க, தமிழ்நாட்டுக்குன்னு இல்லைங்க, பாரத தேசம்னு இல்லைங்க. இந்த பிரபஞ்சத்திற்கு காவல்காரன் கருப்பசாமி தான். அது அஷ்ட பைரவர்னு சொல்கிறோம் நாம். அந்த 8 பைரவர்களையும் உள்ளடக்கிய ஒரு காவல் தெய்வம் கருப்பு. அப்பேற்பட்ட வசதியான ஒரு காவல் தெய்வம் 18ஆம் படி கருப்பசாமி. இந்த கள்ளழகர் வெளியில் வரும்போதும் சரி தான், உள்ளே வரும்போதும் சரி தான், அந்த ஒரு நிமிஷம் அந்த கதவை திறந்து அதுக்கு தீபாராதனை செய்துட்டு கொடான கோடி பேர் நிற்பாங்க. அந்த கதவை திறக்கும்போது இந்த கருப்பசாமி படி பூஜைக்காக கடல் அலையா இருக்கும் மக்களுடைய. அதே போல் அங்கே இருக்கக்கூடிய கத்தியை பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய கத்தியாக இருக்கும். பெரிய 18 அடியில் மிகப்பெரிய ஒரு கத்தி ஒன்று வச்சுருப்பாங்க. 18ஆம் படி கருப்பு அவ்வளோ அங்கே விசேஷம். இந்த கள்ளழகர் கல்யாணத்துக்காக புறப்படுற தங்கைக்கு கன்னிகாதானம் செஞ்சு வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு கள்ளழகர் வந்து கிளம்புறார். கிளம்பும்போது அவருக்குன்னு ஒரு பெட்டகத்தில் இன்றைக்கும் அது உண்டு. கள்ளழகர் குளிச்சுட்டு ட்ரெஸ், அவரை பொறுத்தவரையிலும் பட்டாடைகள் தான் இல்லையா, அலங்காரம் தான் அவருக்கு ரொம்ப முக்கியம். என்னெல்லாம் ஆபரணங்கள் போட்டுக்கிறோம்னு சொல்லிட்டு இன்றைக்கும் கள்ளழகர் வந்து என்ன கலர் ட்ரெஸ்ஸு போட்டுன்னு வராருன்றது பார்ப்பாங்க எல்லாரும். பச்சை பட்டுடுத்தின்னு வந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போனா அந்த வருஷம் சிறப்பாக இருக்கும், நல்லபடியாக இருக்கும், மழை நல்லபடியாக பெய்யும், விபத்துக்கள் எதுவும் இருக்காது, உலகத்துக்கு சுபிக்ஷம் உண்டாகும். அதுவே சிகப்பு கலர் பட்டை கொடுத்துன்னு வந்தாருன்னா ஆபத்து இருக்குது அப்படின்னு அர்த்தம். மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸை போட்டுன்னு வந்தாருனாக்கா மத்தியமமான பலனை கொடுக்கும். அது இது வந்து ஏதாவது உத்தரவு மூலமாக அந்த ட்ரெஸ் கலர் வந்து அவங்க செலக்ட் பண்ணுறாங்க. ஆமாம் ஆமாம், அதான் சொல்ல வரேன் இப்போது. அப்போ அந்த மஞ்சள் கலர் பட்டு வந்து உடுத்துன்னு வந்தாருனாக்கா இரண்டும் கலந்தா மாதிரி அது இருக்கும். வெண்ணிறப்பட்டுனா அதுவும் சுபிக்ஷம், அமைதி நிலவும். இப்படிலாம் ஒரு சென்டிமெண்ட்டை வச்சுருக்காங்க. இப்போ நாம் இதை பற்றி நாம் பேசின்னு இருக்கும்போது கூட அந்த கேமரா எப்படி ஆஃப் ஆகி ஆனால் அது பார்த்தீங்களா ஒரே அந்த 13 செகண்ட். அப்போ தெய்வம் நம்ம கூட இருக்குங்க. நம்ம வந்து ஒரு ரூமில் உட்காந்து பேசினாலுமே கூட இந்த சப்ஜெக்ட்டுக்கும் தெய்வத்துக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். அது இல்லாமல் நம்ம சம்மந்தம் இல்லாமல் நம்ம பேச மாட்டோம். அப்போ நம்மளை சொல்ல வைக்கிறது கூட அழகர் தான், கருப்புசாமி தான், மீனாட்சி தான் பேச வைக்கிறா. ஏன்னா முந்தா நேற்று தான் மீனாட்சி கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கோம், புரியுதுங்களா? முந்தா நேற்று தான் மீனாட்சி கல்யாணம் பேசிட்டு வந்திருக்கோம். இன்றைக்கி அது ரிலேட்டாக பேச வைக்கிறாங்க அம்பாள். அப்போது பேச வச்சு அழகு பார்க்குறது மீனாட்சி. அப்போ அந்த கள்ளழகர் கிளம்பும்போது இன்றைக்கி இன்னும் என்ன செய்வாங்கன்னா, அந்த பட்டாச்சாரியார் வந்து கண்களை கட்டி கொண்டு அந்த பெட்டியிலேருந்து கை வச்சு ஒரு பட்டு எடுப்பாங்க. அது 5 கலர் அதில் இருக்கும். அதில் அவங்களுக்கு கைக்கு என்ன கலர் வருதோ, செலக்ட் ஆகுதோ அதுதான் உத்தரவு. இவங்க இதை பண்ணலாம், அவங்க உபயதாரம் வாங்கி தரதெல்லாம் கிடையாது. அங்கே அவருக்குன்னு ஆபரணம், எப்படி ஐயப்பனுக்குன்னு ஒரு ஆபரண பெட்டி உண்டோ அதை போல் கள்ளழகர் வந்து மதுரைக்கு போகிறாரு, கல்யாணத்துக்கு கிளம்புறாருன்னு சொன்னால் அவருக்கான ஒரு உபசாரணை இருக்கும், ஒரு உபசாரங்கள் இருக்கும். ஸோ அந்த பூஜைகள்லாம் செய்வித்து ட்ரெஸ்ஸுக்குன்னு பட்டாடைகளுக்குன்னு ஒரு பட்டாச்சாரியார் வந்து அதை கை வச்சு எடுப்பார்.
அவருக்கு கையில் என்ன எந்த கலர் ஆடை வருதோ அதுதான் உத்தரவு. அப்படித்தான் அந்த வருஷம் இருக்கும். அதனால் அந்த கள்ளழகர் வெளியில் வரும்போது மக்களுடைய பார்வை பூரா எங்கே இருக்குன்னா அவர் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்காரு. அழகர் எப்படியும் தங்க குதிரையில் வர போகிறாரு, அது கன்ஃபார்மு. மாலை போட்டிருக்க போகிற அழகர். ஆனால் அவர் என்ன கலர் ட்ரெஸ்ஸு போட்டிருக்காரு, இதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பு பூரா அப்படி தான் இருக்கும். ஒரு வேளை பார்க்கல, ஃபோன் போட்டு கேட்பாங்க, என்ன கலர் அடி போட்டிருந்தாரு, என்ன கலர் வச்சுருந்தாரு, அப்படியாவோ சந்தோஷம். அப்போ நல்லது தான். இதை கேட்டு தெரிஞ்சுப்பாங்க நிறைய பேர். அப்போ அந்த கலர் மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுண்டு 18ஆம் படி கருப்பு அவர் வரவர்களும் காவலுக்கு இருப்பாராம், முன்னும் பின்னும் காவலுக்கு இருப்பாராம். ஏன் இந்த கருப்புக்கும் அழகருக்கும் சம்மந்தம் வரணும், இதுக்கு தான். இந்த மலையும் காத்து ரட்சிக்கணும், அதே சமயத்தில் போகிற வழி வர பிரயாணத்துக்கான காவல் 18ஆம் படி கருப்பு. அவோ அங்கே வந்து சிவபெருமான் ஒரு திருவிளையாடலை செய்கிறார். என்ன திருவிளையாடலை செய்கிறாருன்னா, பெருமாள் வந்து தாரவாத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறத விட நாமளே ஒரு பெருமாளாக மாறிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சுரூபமாகவே அந்த இடத்துல ஒரு பெருமாளை வேறொரு வடிவம் எடுத்து கன்னிகாதானம் செஞ்சு வைக்கிறார். இங்கே கல்யாணம் முடிஞ்சு போயிடுது. கல்யாணம் முடிஞ்சு போயிடுது. இங்கே அவர் பெருமாள் வந்து கள்ளழகர் வந்து வந்துக்கிட்டு இருக்கார். திருமணத்துக்கு முகூர்த்தத்துக்கு டைம் ஆகிடுச்சு. ஆனால் இந்த வேலையை பண்ணது சிவபெருமான் திருவிளையாடல் பண்ணுறார். ஏன் பண்ணுறாருன்னா, அதைத்தான் நான் சொன்னேன், சிவத்தையும் வைணவத்தையும் ஒன்றிணைக்கக்கூடிய வகையில் நானே சிவமாக இருக்கிறேன், நானே விஷ்ணுவாக இருக்கிறேன், எங்களுக்குள்ளே எந்த வித்தியாசமும் கிடையாதுடா, நீங்கள் சண்டை போட்டுக்காதீங்க. அந்த ஒரு ஐக்கியத்தை, அந்த ஒரு உணர்வை, அந்த ஒரு ஒற்றுமையை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் தானாகவே பெருமாளாக இருந்து அங்கே தாரவாத்தை கொடுத்து அங்கே கல்யாணம் நடந்து முடிஞ்சிருது. அப்போது தேவாதி கல்யாணத்துக்கு சமையல் எக்கச்சக்கமாக பிரம்மாண்டமாக பண்ணிட்டாங்க. பல ஆயிரம் பேருக்கு அங்கே பண்ணிட்டாங்க, விருந்துக்கு ரெடி பண்ணிட்டாங்க. சிவபெருமான் சைடில் ஒரு 10 பேர் தான் வந்திருக்காங்க, இந்திரர்கள் தேவர்கள். அவங்களாம் அவிர்வாகம் தான், சாப்பிட போகிறதில்ல, வடை பாயசத்தோடு சாப்பிட போகிறதில்ல. அப்போ மீனாட்சி சமைச்சதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் போல இருக்கே, என்ன பண்ணுறது, நான் 2 பேர் அனுப்புகிறேன், நீ அவனும் போட்டு சாப்பாடு போடுன்னு சொல்லி குண்டோதரர்களை அனுப்பி கல்யாண சமையல் சாதனமெல்லாம் பார்த்துருப்போம், அது மாதிரி அதெல்லாம் சாப்பிட வச்சு தாகம் எடுக்க அவங்களுக்கு தண்ணி கொடுத்து மாறல. அதுக்காக ஒரு நதியே பிரயோகப்படுத்துகிறார் அந்த குண்டோதரனுக்கு தாகம் தீக்கிறதுக்காக. அப்போ அவன் எவ்வளோ சாப்பாடு சாப்பிட்ருவான் பாருங்க. அந்த அவங்க நம்ம கொடுக்கக்கூடிய குடத்தில் தண்ணி கொடுத்தா அவனுக்கு போரல, அவனுக்கு ஸ்பூனில் குடித்த மாதிரி இருக்குது. அதனால் அவனுக்கு அவன் தாகத்தை தீர்ப்பதற்காக வைகை நதியை பிரவாகம் எடுத்து வர சொல்கிறார். வைகை நதி வெள்ளம் எடுத்து வருது. பெருமாளை வந்து நிற்கிறார், கிராஸ் பண்ண முடியல அவரால், இந்த பக்கம் வர முடியல அவரால், கள்ளழகரால் வர முடியல. ஆற்றுல இறங்கிறாரு. இன்னைக்கு இதுதான் இப்போ வந்து மதுரையில் உற்சவமாக நடந்து கொண்டு கள்ளழகர் ஆற்றுல இறங்குறாருன்னு சொல்றேன். ஏன் ஆற்றுல இறங்குறாருன்னா, இவங்க வந்து நிறைய பேருக்கு இதுக்கான ப்ராப்பர் ரீசன் தெரியாது. ஆனால் கள்ளழகர் ஆற்றுல இறங்குற ஃபங்க்ஷன் சொல்லி அதை பார்க்க போவாங்க. ஆமாம். அப்புறம் ஆதன் மூலியமாக அது தெரிய போகுது. நிறைய கோடி மக்களுக்கு இது வந்து இந்த உங்கள் மூலமாக இந்த ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஆமாம். அப்போது ஆற்றுல வந்து கால் வைக்கிறாரு. நதி பிரவாகம் பெருக்கெடுத்து ஓடுது, அவரால் கிராஸ் பண்ண முடியல. அங்கே இருக்கிறவெல்லாம் சொல்லிட்டாங்க, என்னப்பா விசேஷம் ஒரே கூட்டம் வராங்கன்னா, மதுரை மீனாட்சி கல்யாணங்க அப்படின்னு சொல்கிறான். இப்போ நானே வரலையே, எப்படி கல்யாணம் முடியும், அண்ணன் இல்லாமல் எப்படிப்பா பண்ணுவாங்க, யார் தார்வாத்தை கொடுப்பாங்கன்னா, பெருமாள் தான் வந்துட்டாரே, பெருமாள் தான் பண்ணார். பெருமாள் பண்ணாரா, நான் போவே இல்லையே கல்யாணத்துக்கு அப்படின்றாங்க. அப்போ தான் அவர் தெரிஞ்சுக்கிறார், சிவபெருமான் திருவிளையாடல் செஞ்சுருக்கிறாரு. இந்த சிவத்தையும் வைணவத்தையும் ஒன்றிணைக்கும் பொருட்டு மிகப்பெரிய ஒரு திருவிளையாடலை அங்கே செஞ்சுருக்கிறாரு, வேறுபாட்டை களைஞ்சிருக்கிறாரு, பரம்பொருள் ஒன்றுதான்னு புரிய வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் நடந்தது ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மகிழ்ச்சியில் கள்ளழகர் திரும்ப அப்படியே மலைக்கு போகிறதா ஒரு ஐதீகம். ஸோ ஆற்றுல வந்து பெருக்கெடுத்துருக்கிறதால அவரால் கிராஸ் பண்ண முடியல என்பதை விட நடந்த விஷயங்களை எல்லாம் கேள்விப்பட்டு தங்கச்சியை வாழ்த்திட்டு அவர் வந்து திரும்ப போகிறதா ஒரு ஐதீகம். இது நிறைய இதுக்குள்ள நிறைய தத்துவங்கள் இருக்குது. இந்த கள்ளழகர் ஆற்றுல இறங்குறத பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த வருஷம் பூரா சிறப்பாக இருக்கும்.
யாரெல்லாம் அந்த அந்த மதுரை மக்களுக்கு தான் அதனுடைய அனுபவம் தெரியும். நாமெல்லாம் இங்கே தலை நின்று பேசுகிறோம், பட் அது அவங்க கூடயே வாழ்ந்தவங்க மதுரைக்காரங்களை. இன்னைக்கும் அந்த ஒரு ஃபங்க்ஷனை மிஸ்ஸே பண்ண மாட்டாங்க, எங்கே இருந்தாலும் அந்த ஃபெஸ்டிவலுக்கு அந்த இடத்துக்கு போயிடுவாங்க. ஆமாம், ஏன் நம்ம ஒரு விஜயகாந்த் சார் எடுத்துக்கோங்க, மதுரைக்காரரு படத்திலே சொல்லுவாங்கள்ல, அவரே சொல்லுவார் நிறைய படத்தில், நான் மதுரைக்காரன்டா, கோபமான சமயத்திலலாம் சொல்லுவார் நான் மதுரைக்காரன் அப்படின்னு விஜயகாந்த் சார் சொல்லுவார். அப்போ அந்த மண்ணுடைய அந்த வீரம், அந்த மண்ணுடைய வீரம் அவர் உடம்புல கலந்துருக்கு, ரத்தத்தில் கலந்துருக்கு. அதெல்லாம் தான் ஏன் அவர் 2 படம் இது ரிலேட்டடாகவே நடித்தார். ஒன்று கோவில் காலைன்னு ஒன்று நடித்தார், இன்னொன்று கள்ளழகர்னே ஒரு படம் நடித்தார். இதே அந்த கள்ளழகர் இந்த உற்சவத்தெல்லாம் அதில் அந்த படத்தில் காமிப்பாங்க. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு அவர் பொதுவாகவே விஜயகாந்த் வந்து ஒரு ஆன்மீகவாதி. ஆனால் பெருசாக ஒரு சாமி கும்பிட்டு கோவிலுக்கு போய் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அவருக்கு வந்து கடக ராசியில் கேது இருக்கும். அவர் வந்து சித்திரை நட்சத்திரம் துலா ராசி. விஜயகாந்த் அவர்கள் வந்து சித்திரை நட்சத்திரம் துலாம் ராசி, மகரத்தில் ராகு, கடகத்தில் கேது. பொதுவாக சனி வீட்டில் இருக்கக்கூடிய ராகு, சனி வீட்டில் ராகு இருந்தால் வார்த்தை எப்படி இருக்குங்க, தடித்த வார்த்தையாக தான் இருக்கும். திட்டினாருன்னா கண்டித்து திட்டுவார், அடிச்சிருவேன், பின்னிடுவோம், உதச்சிடுவேன், தடிப்பான வார்த்தைகள். அன்பாக பேச வராது, பாசமாக பேச வராது. ஆனால் நேர்மை, சனியுடைய வீடு இல்லை, நேர்மை இருக்கும். சந்திரன் வீட்டில் நிற்கக்கூடிய கடகத்தில் நிற்கக்கூடிய கேது, பெரியவங்கள்ட்ட பணிவு இருக்கும், மனிதாபிமானம் அதிகமாக இருக்கும், கருணை அதிகமாக இருக்கும். சந்திரன் வீடில் தாயுள்ளம் கொண்டவராக இருப்பார். எல்லா இடத்துலையும், செட்டுக்கு போனாலும் சரி தான், வீட்டுக்கு போனாலும் சரி தான், கோவிலுக்கு போனாலும் சரி தான், சந்திரன் வீட்டில் நிற்கக்கூடிய கேது தாயுள்ளம் உடையவராக. அவருடைய சமாதியை பார்க்க வரவங்க வயிறு நிறைஞ்சு போகிறாங்க. ஏன்னா அந்த சாப்பாடுங்கிற அந்த ஒரு விஷயத்தை இன்றைக்கும் வந்து அவங்க செஞ்சு இல்லைம்மா. அவர் வந்துமா ஒரு விஷயந்தான், அவர்கிட்ட அவருக்கே கூட நிறைய செய்வினைகள் இருந்தது. அவங்க வந்து சரியான அதை அவங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு, அதான் விஷயம். சாருக்கே கூட, ஏன்னா மிகப்பெரிய தலைவராக உருவெடுத்து வந்தார். அந்த தசாபுத்திகள் வரும்போது நிச்சயமாக துலாம் ராசியாக இருக்கார். துலாம் ராசிக்குன்னு ஒரு காலகட்டம் சிறப்பான காலகட்டமாக இருந்தது. அப்போ நல்லா வெகுண்டு எழுந்து வந்தார். அப்படி வெகுண்டு எழுந்து வருகின்ற சமயத்தில் எதிரிகள் அவங்களுக்கு அதிகமாயிட்டாங்க. ஜெயிச்சு ஒரு எதிர்கட்சி தலைவராக மாறினதுக்கு பிறகு, விஜயகாந்த் சார் வந்து ஒரு எதிர்கட்சி தலைவராக மாறினதுக்கு பிறகு அவங்க ஃபேமிலியிலையும் சரி தான், அந்த அவர் இந்த ஃபீல்டும் சினிமா ஃபீல்டுலேயும் சரி தான், மெயினாக பாலிட்டிக்ஸில் அன்றைக்கி இருந்த காலகட்டங்களில் நிறைய எதிரிகள் வந்து அதிகமாயிட்டாங்க. எல்லாரும் சொல்கிறாங்க அவருக்கு பேட் ஹேபிட்ஸ் இருந்தது, தனி அடிச்சணும். அந்த மாதிரி கால சூழ்நிலையை அவருக்கு தள்ளியது, அதுதான் விஷயம், அதுதான் விஷயம். அப்போ அந்த செய்வினை கோளாறுகள் சாருக்கு இருந்தது. அதை வந்து அவரால் கண்டுபிடிக்க, அவங்க ஃபேமிலியால் கண்டுபிடிக்க முடியல. இல்லைன்னா அந்த விஷயத்தில் தான் தப்பிச்சிருக்கலாம், இன்னும் கூட நல்லா ஒரு 10 வருஷம் அவர் இருந்திருக்கலாம். அதனால தான் என்னமோ அவர் அறம் செஞ்ச எல்லா விஷயத்துக்குமே அந்த அழகர் அப்படிங்கிற அந்த பேரை வந்து அவர் எல்லாத்துக்குமே அதை தான் வந்து சூஸ் பண்ணி வச்சார். ஆமாம் ஆமாம், அவங்க காலேஜ் கூட ஆண்டாள் அழகர் தான் வச்சிருக்காரு. கள்ள அழகரை வந்து அவர் இல்லை, அவர் அந்த அளவுக்கு மனசில் அந்த மதுரையோட மண் வந்து கலந்துருக்கு, மண் வாசனைன்னு சொல்கிறாங்களா, அது மாதிரி அவர் மனசில் அந்த மதுரை வந்து கலந்துருக்கு. கள்ளழகருடைய அந்த பெருமாள் பக்தர்னு சொல்ல முடியாது, பட் இருந்தாலுமே கூட அந்த அழகர் வந்து அவர் மனசில் அந்த விழா ஃபங்க்ஷனு, அவர் சின்ன வயசில் போய் அங்கே பார்த்தது, அது எல்லாமே அங்கே வந்து கலந்து. எனக்கு தெரிஞ்சு அவர் இந்த கள்ளழகர் படம் வந்து ரொம்ப ருசிச்சு செய்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு தெரியல, அவர் தன்னை கள்ளழகராகவே நினைச்சுட்டார் அந்த படத்துல. அவருடைய சுபாவம், அவருடைய நடிப்பு அந்த அளவுக்கு அழகாக இருக்கும். அதே போல் அந்த கோவில் காலை படமும் சிறப்பாக இருந்தது. ஆமாம், அதுவும் நம்மளாம் சின்ன வயசில் பார்த்துருக்கோம். அதுவும் வந்து அந்த கோவிலை வந்து பாதுகாக்கக்கூடிய வகையில் அவர் தான் அந்த சொத்து நகை எல்லாத்தையும் வந்து கோவிலை பராமரிக்கிறது. பட் ஒரு சேவகனாக இருப்பார், அந்த மாதிரி இருந்து செய்வார். அதனால் இந்த நம்ம அது மாதிரி திரைத்துறையாக நம்ம நிறைய பேரை பார்க்குறோம், மதுரைக்காரங்களாக பார்க்குறோம். ஒரு சூரியை பார்க்குறோம், அவங்களும் மதுரைக்காரங்க தான் இல்லையா? ஸோ அது மாதிரி நிறைய பேரை நம்ம பார்க்குறோம். பட் விஜயகாந்த் சார் வந்து அதில் கொஞ்சம் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு. அவர் ஒரு ஐகான், லெஜெண்ட். இன்றைக்கும் மதுரைன்னா நம்ம கண்ணு மூடி இந்த ஃபெஸ்டிவல்ஸை தாண்டி முதல்ல ஞாபகம் வரக்கூடிய ஆள் விஜயகாந்த். என்றைக்கும் மறக்க முடியாத ஒரு முகம் விஜயகாந்த் சார் தான், அதில் சந்தேகமே கிடையாது. ஸோ அதுபோல் அந்த கள்ளழகர் வந்து வந்துட்டு திரும்பி போகிறார். கல்யாணத்தை நாமளே செஞ்சு வச்சோங்கிற ஃபீலோட, நாம் தான்
தங்கையை ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அப்போ என்ன நடக்குதுனாக்கா இந்த திருமண தடைகள், கல்யாணம் ஆகாதவங்க, முதல் திருமணம், ரெண்டாவது திருமணம், தடைப்பட்ட திருமணம், அவங்கெல்லாம் இந்த கள்ளழகருக்கு வந்துடுவாங்க. ஏன்னா பெருமாளை பார்த்தா கல்யாணம் நடந்துடும். ஏன்னா அவர் கல்யாணத்தை நடத்தி தரணும்னு தான் வராரு. அவரோட இன்டென்ஷன் எதுக்காக வராருன்னா தங்கையுடைய திருமணத்தை நம்ம நடத்தி வைக்கணும்னு வராரு. அப்போ யாரெல்லாம் அந்த திருமண தடை இருக்கோ, கல்யாணம் ஆகலையோ, அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, போய் அங்கே கலந்துப்பாங்க. அப்போ இந்த வாட்டி போனால் கல்யாணம் நடந்துடும். நிறைய பேருக்கு அப்படியா இருக்குது. விருதுநகர்லேருந்து அந்த சுற்றுப்பட்ட மாவட்டங்கள் எல்லாம், இந்த பக்கம் ஒரு 4-5 மாவட்டம், அந்த பக்கம் ஒரு 4-5 மாவட்டம், எல்லாருமே சேர்ந்து என்ன செய்வாங்கனாக்கா அந்த கள்ளழகர் ஆற்றுல இறங்கும்போது திருமண தடை, குழந்தை பாக்கியம், அதுலேயும் வந்து அது இப்போவும் அந்த அந்த ஆட்டுத்தோல்னு சொல்கிறாங்க. ஆட்டுத்தோலில் ஒரு பை செய்து அந்த பையில் வந்து அந்த தண்ணியை கொட்டி அதை வந்து கள்ளழகர் மேலே அடிக்கிறது வழக்கம். அந்த வைகை ஆற்றுலேருந்து ஜனங்கள்லாம் பெருமாளுக்கு வந்து அந்த காலத்தில் அப்படி பண்ணியிருக்காங்க. வைகை ஆற்றுலேருந்து தண்ணி எடுத்து கையில் பசங்க விளையாடுற மாதிரி செஞ்சுருக்காங்க அந்த காலத்தில். அதை வந்து அந்த காலத்தில் வந்து அந்த தோல் செய்யக்கூடிய, பதனிடம் செய்யக்கூடியவர்கள் எப்படி மீனவர்கள் இருக்காங்களோ அதை போல் அவங்க வந்து அப்போ அதை பண்ணியிருக்காங்க. அந்த நிகழ்ச்சியை மனசில் வச்சுக்கிட்டு இன்றைக்கும் அந்த ஆட்டுத்தோல் பை செய்கிறது, அதை ஒரு பெரிய குடும்பம் இல்லை, அதை நம்பி நிறைய மக்கள் வந்து பிழப்பு நடத்துகிறாங்க. ஸோ இந்த மீனாட்சி சித்திரை திருவிழாவா, கள்ளழகர் விழாவா, அப்போ அந்த ஆட்டுத்தோல் பை வந்து சேல்ஸ் ஆகுது. ஸோ அந்த இடத்துல அதனுடைய மகத்துவம் ரொம்ப அதிகமாக இருக்குது அந்த டயத்தில். ஆமாம் 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 அது தண்ணி எடுத்து பண்ணுறது. அப்போ அதை நம்பி ஒரு தொழில் தாராளமாக, எப்படி மண்பானைக்குன்னு கொசவர்கள் இருக்காங்களோ அதை போல் இதுக்குன்னு ஒரு தொழில் வருஷம் பூரா அவங்க தயாரித்து வைக்கிறாங்க. இப்போ நம்ம முந்தானத்தை கூட பார்த்தோம், அவ்வளோ அற்புதமாக கோடான கோடி ஜனங்கள், இந்த வருஷம் ஜனங்கள் அதிகம், அவ்வளோ. ஆமாம் இந்த எல்லா வருஷத்தை விட இந்த வருஷம் கூட்டம் அதிகமாக இருந்தது, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதே போல் அவர் பச்சைப்பட்டு தான் கட்டின்னு வந்தார் இல்லையா. இந்த வருஷம் நிச்சயமாக நம்பிக்கை பசுமையாக தான் இருக்கும், எல்லாருக்குமே நல்லா இருக்கும். கல்லர்கள் உத்தரவு அது, அதை பார்த்துட்டு தான் சென்டிமெண்ட்டாக எல்லாமே நினச்சிப்போம் இந்த வருஷம் சிறப்பாக இருக்கும். கலர் வந்து பச்சைப்பட்டு கட்டுன்னு வந்திருக்காரு. அவர் எப்போல்லாம் வந்து கலர் டிஃப்ரெண்ட் ஆகுதோ அப்போல்லாம் அதுக்கேற்ற மாதிரி மாறுதல்கள் அமையும் நமக்கு, அதுதான் விஷயம். ஸோ மதுரை வந்து சொல்ல திகட்டாத தேனமுது, பேசிக்கிட்டே போகலாம் நாம. இதுலேயும் வந்து இன்னைக்கு முக்கியமான விஷயமான மதுரை மீனாட்சி அம்மனை பற்றியும் கள்ளழகரை பற்றியும் நிறைய பேருக்கு தெரியாத இந்த ஒரு கல்யாண உற்சவத்தை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கீங்க. பயனுள்ள பதிவாக இருந்தது. தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவுகளில் இன்னும் நிறைய பேசலாம் சார். நன்றி. நமச்சிவாயம். ஜெயவராகி.